Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ஹோட்டல் டேஸ்ட்ல வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த குருமாவை பரோட்டா, சப்பாத்தி, பூரி, தோசை அதே மாதிரி இடியாப்பத்தோடலாம் வச்சு சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வகையான குருமாலாம் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த குருமா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குருமா செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாமான்கள் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை வந்து இந்த சைஸில் உள்ளது ஒரு 3லேருந்து 4 பீஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை கலர் ஏலக்காய், இதிலே ஒரே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா இப்போ சோம்பு சேர்க்க போகிறோம். சோம்போட அளவு டீஸ்பூனில் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ தீயை கொஞ்சம் மிதமாக வச்சு நான் போட்டிருக்கிற சாமான்கள்லாம் கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் 3 வரமிளகாவும் கூடவே வந்து பச்சை மிளகாய் வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சமாக கீறி விட்டு சேர்த்து வதக்குங்க. அப்படி இல்லைன்னா எண்ணெயில் வதக்குறப்போ உங்களுக்கு வெடிக்கிற மாதிரி வந்துடும். இப்போ இதில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிற வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறது 10 சேர்த்துருக்கிறேன். கட் பண்ணினதை பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா 15 வெங்காயத்தை போட்டு இது நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை கொஞ்சம் மிதமாக வச்சு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து மிளகும் சேர்த்துக்க போகிறேன். இதில் அந்த மிளகு வாசனை சேர்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 மிளகு சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, பச்சை மிளகா, மிளகுலாம் சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட கசகசா இல்லை கிடைக்காத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக ஒரு 5 முழு முந்திரி பருப்பை உடச்சி போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணினது 1 கப் அளவுக்கு இருக்குது. அதை இதில் சேர்த்துட்டு இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கிறப்ப உங்களுக்கு தக்காளி நல்லா குழைய வதங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதுமான அளவு. இப்போ இதிலையே ஒரு 10 புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த குருமாவுக்கு புதினாவோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இதிலே வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் வந்து ஒரு சின்ன மூடி ஒரு தேங்காவை நான் வந்து துருவி வச்சுருக்கிறேன். துருவினதோட அளவு ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்குது. அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காய் நிறம் மாறக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இது ஆறுற சமயத்துக்குள்ளே நம்ம குக்கரில் மற்ற சாமான்களை வதக்கி வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த குருமா வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கரில் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம குருமாவுக்கெல்லாம் கல்பாசி சேர்க்குறப்ப உங்களுக்கு வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதிலையே ஒரே ஒரு கிராம்பு, 1 பட்டை போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், நான் வந்து அதே சைஸில் உள்ள வெங்காயம் ஒரு 6 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். வெங்காயத்தை நல்லா ஒரு கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மசாலா வதக்கிறப்ப இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறோம். இப்போ காய்கறிகள் வேக வைக்கிறப்ப போடுறப்ப உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் போட்டு வதக்கி விட்டுறலாம்.
இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். காய்கறிகள் எடுத்துருக்கிறது ஒரே ஒரு கேரட்டு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 10லேருந்து 15 பீன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். காய்கறிகளோட அளவு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ, எந்த காய்கறி பிடிக்குமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் மசாலா சாமான்கள்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இதில் காரம் இருக்காது. உங்கள்கிட்ட இந்த காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூளை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற ஜாமான்கள்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கப்பே இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு எண்ணெயிலே வதக்கி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இந்த காய்கறிகள் வேகணும். நீங்கள் அப்படியே திறந்து வச்சே நீங்கள் வேக வச்சாலும் 10 நிமிஷத்தில் வெந்துடும். அப்படி இல்லைன்னா குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் ஒரே ஒரு விசில் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காய்கறிகள் பதமாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அது வேகிறதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்கிற சாமான்கள்லாம் நம்ம வந்து அரைக்க ஆரம்பிக்கலாம். அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைங்க. இதை மூடிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு இங்கே காய்கறிகள்லாம் வெந்து ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம அந்த மிளகாய் தூள்லாம் போட்டதுக்கு அதுக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு காயும் பார்த்திங்கன்னா நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்கு. காய் வந்து குழஞ்சுது அப்படின்னா குருமாவோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போட்டோன்னே நமக்கு குருமா கெட்டி பட்டுரும். அதனால் இன்னொரு அரை கப் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்துட்டு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இது கொதிச்சிக்கிட்டு இருக்கப்பே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணதை சேர்த்திங்கன்னா வாசனை உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த குருமா ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு குழகுழப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பரோட்டா சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பரோட்டா குருமா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த குருமாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.